அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தனசேகர். இதுக்கு முன்னாடி போட்டு இந்த வீடியோல ஈகை இனிது ட்ரஸ்ட்ல இருந்து நாங்க ஒரு டொனேஷன் கேம்பெயின் ரன் பண்ணி இப்போ நடந்து முடிஞ்ச தீபாவளிக்கு ஒரு 500 குழந்தைகளுக்கு தேவையான புது ட்ரெஸ், ஸ்வீட்ஸ், கிராக்கர்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய நல்லுள்ளங்க கொண்ட மக்கள் வந்து உண்மையிலே they have come forward and given the donation. Really appreciate that. நான் ஒவ்வொருத்தருக்குமே நன்றி சொல்லிக்க விரும்புறேன். இந்த தடவை வந்து நாங்க ரைஸ் பண்ண டொனேஷன் கேம்பெயின்ல எங்களுக்கு கலெக்ட் ஆன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,35,000. இந்த 1,35,000 ரூபாய் அந்த ஆர்டர்ல இருந்து நாங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 1,08,000 சில்லற. பேலன்ஸ் அமௌண்ட் 26,000 சில்லற வந்து 26,000 ஆர்டர் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இதை வரப்போற இன்னும் சில ஈவெண்ட்ஸுக்கு நாங்க யூட்டிலைஸ் பண்ண போறோம். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த மாதிரியே என்னோட வீடியோல டொனேஷன் சொல்லிட்டு வர அமௌண்ட்டை நாங்க டொனேஷன் மட்டும் தான் செலவு பண்ணோம். மற்ற வேற எந்த ஆப்பர்ச்சுனல் காஸ்ட்டுக்கோ இல்ல வேற எந்த விதமான செயல்பாட்டுக்கோ நாங்க அதை உபயோகிக்க மாட்டோம். இது எங்ககிட்ட இருந்து நீங்க டேக்கன் ஃபார் கிராண்டடா நீங்க ஒரு கேரண்டியாவே எடுத்துக்கலாம். இந்த காசை நாங்க கொண்டு போயிட்டு இந்த ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நாங்க கொடுக்கும்போது நாங்க என்னென்ன மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டுச்சு, என்னென்ன நிகழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறோம். அது மட்டும் இல்லாம அதை ஒரு சின்ன வீடியோவும் நாங்க பிரசன்ட் பண்ண விரும்புறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இடம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை வாயில இருக்கிற மானசா ஹோம் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன். இது எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு நாங்க போறோம்ன்றத என் டீம் எனக்கு சொல்லல. நாங்க அங்க போகும்போது ஒரு 46 குழந்தைகள் அவங்க முகத்துல இருந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு வைபை நீங்களே பாருங்களா அந்த வீடியோல. எங்களுக்கு தீபாவளிக்கு நீங்க கொடுத்த புது ட்ரெஸ், பட்டாசு, பவுச் எல்லாமே கிடைச்சது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு அந்த வைபு, எப்படி இருந்துச்சு அந்த பிளஷரு. அந்த ஒரு குழந்தைங்களுடைய முகத்துல இருந்த சிரிப்புக்கும் காரணம் நாங்க இல்ல, முற்றிலும் நீங்க தான். நீங்க கொடுத்த ஒரு பைசாவும் தான் எங்களுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து நாங்க முன் வந்து நிறைய பேர்கிட்ட பேசி இதை வாங்க முடிஞ்சது. இந்த மானசா ஹோம் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு நாங்க கொடுத்தோம். அடுத்தது நாங்க போன இடம் தான் ஐநாவரம். இந்த ஐநாவரத்துல இருக்கிறது ஈகை இனிது டியூஷன் சென்டர், அதாவது கற்றல் மையம். ஆக்சுவலா வந்து ஒரு 4 கான்செப்ட்ஸை வச்சுதான் நாங்க வந்து இந்த ஈகை ட்ரஸ்டே பில்ட் பண்ணியிருக்கோம். அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த கற்றல் மையம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிரைட்டீரியா தான். அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன் அண்ட் சிங்கிள் பேரண்டட் சில்ட்ரன் இவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் தே வில் மோஸ்ட்லி அவங்களாம் பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. அங்க அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அட்டென்ஷன்ஸ் இருக்காது. அதே மாதிரி அவங்களால காசு கொடுத்தும் டியூஷன் சென்டர்ஸ்க்கு போக முடியாது. இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு தேவையான டியூஷன் சென்டர்ஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஏற்படுத்தி கொடுக்கறதும் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸா நாங்க ஈகை ட்ரஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கும் நாங்க டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்றோம், பிளஸ் எங்க பாக்கெட்ல இருந்தே நாங்க கான்ட்ரிபியூஷன் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியானப்பட்ட இடம் தான் ஐநாவரம். இங்க வந்து ஒரு 14 குழந்தைகளுக்கு நாங்க இதே நியூ ட்ரெஸ், ஸ்வீட்ஸ் as well as கிராக்கர்ஸ் வித் பவுச். அந்த பவுச்ல பாத்தீங்கன்னா ஒரு பென், பென்சில், எரேசர், ஷார்ப்னர், கிரையான்ஸ் அண்ட் கலர் பென்சில்ஸ் இருக்கும். அதையும் கொடுத்துருக்கோம். அந்த மகிழ்ச்சி நீங்களே பாருங்களேன். ஈகை இனிது ட்ரஸ்ட் போட்டிருக்கல, இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த வாட்டி ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்து நிறைய பசங்களுக்கு நம்ம ரன் பண்றோம்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே புது சட்டை, பேண்ட்டு, ஸ்வீட்டு, அப்புறமா பட்டாசு, அப்புறமா பென்சில், எரேசர், ஷார்ப்னர், அந்த மாதிரி ஒரு சின்ன பவுச்சு இதெல்லாம் கொடுக்க போறோம். இதெல்லாம் யார் கொடுக்க போறா? நான் இல்லை, அங்கிள் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். நிறைய அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் வந்து அவங்க கிட்ட நான் போய் பேசிட்டு அந்த அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் எல்லாமே குழந்தைகள்லாம் கொடுக்க போறீங்களா, நாங்களும் காசு தரோம் சொல்லிட்டு அவங்க காசு கொடுத்து தான் நம்ம இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ்க்கு பாத்தீங்களா, ரசிச்சிங்களா? இது முடிஞ்ச பிறகு அடுத்தடுத்து நாங்க போன இடங்கள் தான் வியாசார்பாடி அண்ட் ஆதம்பாக்கம். இங்க வியாசார்பாடியில ஒரு 14 குழந்தைகளும், அதே மாதிரி ஆதம்பாக்கத்துல ஒரு 26 குழந்தைங்களும் நாங்க கவர் பண்ணோம். இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா ரசிச்சிருப்பீங்க நான் நம்புறேன்.
இந்த மாதிரி மேலும் மேலும் நாங்க நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்ல தான் நாங்க முன்னெடுத்து வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நாங்க டொனேஷன் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணதே கிடையாது. நாங்க எங்களால முடிஞ்ச காசை போட்டு தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நிறைய பேருக்கு நல்லது பண்ணணுன்ற ஆசை இருக்கு. ஆனா யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும், இவங்களை அப்ரோச் பண்ணா ஜென்யூனா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஐயப்பாடை தவிர்க்கிறதுக்கோசரம் தான் வந்திருக்கு இந்த ஈகை இந்த அறக்கட்டளை. நாங்க மட்டும்தான் நல்லது பண்றோம்னு சொல்லல, நாங்க கண்டிப்பா நல்லது பண்ணுவோம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், இந்த டொனேஷனுக்குன்னு சொல்லி வாங்குற காசை கண்டிப்பா டொனேஷனுக்கு மட்டும்தான், அதுக்கு உண்டான செயலுக்கு மட்டும்தான் நாங்க உபயோகிப்போன்றத ஆணித்தனமா சொல்லிக்கிறேன் நான். இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வரப்போற பண்டிகைகள், அடுத்தடுத்து வரப்போற நீட்ஸ்க்கும் நான் அவங்களை அப்ரோச் பண்ணுவேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.